ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 55:22 Psalm 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை என் மேல் வைத்து விடு என்று சொல்லி. யார் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். Dear child of God, my Lord God says, cast your burden upon me so that I will support you, I will sustain you, I will help you. You might be looking for somebody whom you can share your burdens, you can share your problems, you can share your difficulties, but no one will be able to sustain that problems which you are carrying, because they are all human beings. But my Lord Jesus Christ, He carried all your burdens upon His shoulder on the cross of Calvary. Do you believe our Lord Jesus Christ? Then cast your burden upon Him. He will sustain you. He will support you. He will carry you on His shoulders. You might have different problems, financial problems, educational problems, children problems, business problems, whatever may be your problems. My Lord Jesus is going to sustain you when you cast your burdens upon Him. Not only that, the word of God says, because He cares for you, cast all your sorrows upon our Lord Jesus Christ. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது யாராவது என்னடா நடக்குது என்று கேட்டால், அவர்கள் விசாரித்தால், உங்கள் பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லி நீங்கள் உதவி கேட்பீர்கள் என்று சொல்லி யாரும் உங்களை விசாரிக்க மாட்டார்கள். Nobody cares for your problems. Nobody will come and inquire what are you going through. But my Lord Jesus Christ, He cares for you. He inquires the wellness of your life, wellness of your children. He inquires what is going on in your life. He checks with you every time because He cares for you. When He cares for you, you need to cast all your burdens upon Him. Because He cares for you, He will take care of your problems. He will not let the righteous stumble. நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார். He knows you are a righteous person. He will not let you stumble. He will not let you fall because you are righteous, because you are child of God. Believe Him. அவரை விசுவாசியுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தெய்வமே, வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற தேவன், இதை கேட்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாளில ஒரு அற்புதத்தை செய்வீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உடைய கரங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.